பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பல்லவியை பாடுவோமா? ஹல்லேலூயா. இரட்சகரே இயேசுநாதா, எல்லாரும் பாடுவோமா? இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக, இந்த ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரசன்னத்தோடு நாங்கள் இணைந்து உம்மை ஆராதித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொண்டு தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டு பலனடைந்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு நாங்கள் கடந்து போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற அன்பின் நாமத்திலே யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே என்றதான பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே
வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலிந்தும் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனறியும் அவரே. ஜீவனாலிந்தும் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனறியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. பாடுவோமா? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அவர் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனின் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனின் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடும் சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாம் இயேசுவரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாம் இயேசுவரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா. ஆமென். சீயோனே உன் வாசல்களை ஆமென் ஜீவ தேவனே நேசிக்கிறார். ஹல்லேலூயா. சீர் மிகுந்திடும் இச்சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இந்த வருஷத்தில் நம்ம செய்ய போகிற ஒரு பொருத்தனை இது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா?
Praise the Lord. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Hallelujah. Glory. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். பாடுவோம். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமின் சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. பாடுவோமா? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. மனுஷரின் மத்தியில் எல்லாரும் பாடுவோமா? வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் மீண்டும் ஒரு முறை கூட. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. Praise the Lord. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா கொஞ்ச நேரம்? Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென். Praise the Lord. எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Praise the Lord. Hallelujah hallelujah hallelujah. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சொல்லுவோம். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. Praise the Lord. Hallelujah. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர்
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆமென். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் praise the Lord. உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா. praise the Lord. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சிங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். சிங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். பாடுவோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். என் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் ஆமென் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் praise the Lord. பூமியிலும் ஆமென் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. glory. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே praise the Lord. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. praise the Lord. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களுண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களுண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? பாடுவோம். உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர். பாடுவோம். ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர். ஆமென். ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? பாடுவோம்.
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை காத்தீர். கன்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசய என்றும் அற்புதம் செய்திடுவே. பாடுவோம். உம் நாமம் அதிசய என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? ஆமென். எழுந்து நின்று பாடுவோமே. உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் Praise the Lord. உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? பாடுவோமே. உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் பாடி ஆராதிப்போம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் glory glory உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் ஓ மகிமை வல்லமை உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? ஆமென். ஆர்ப்பரிப்போம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஆமென். உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் ஆமென். பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா.
ஓ உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. Glory, Lord. Hallelujah. ஓ ரிபல பரதன பௌசியந்தர பலரி ஓ ஹalleluya. Hallelujah. Praise the Lord. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? ஓ உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். Hallelujah. 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 Glory, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் ஆமென். Praise the Lord. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் ஆமென். யார்? ஹalleluya. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிலும் எங்களில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லார் கைகளை தட்டி. Glory, Lord. ஓ ஹalleluya. Hallelujah. ஆமென் ஆமென் ஆமென். Praise சோதரன் சிவா பாபா. Hallelujah. Hallelujah. ஓ glory 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 glory. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் Praise the Lord. உமக்கு ஒப்பானவர் யார்? ஒருவரும் இல்லை. அறிக்கை செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமுள்ளவரே உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாரந்தோறும் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து நாங்கள் ஒருமித்து உம்முடைய உன்னத நாமத்தை உயர்த்தும்படி கொடுத்த நல்ல ஆராதனை வேளைக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனுடைய ஆசீர்வாதத்தை ஒருவரும் இழந்து விடாதபடி நாங்கள் ஆண்டவரே எல்லோரும் ஒன்றாய் கூடி வந்து ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தடைகள் நீங்கட்டும். வாரம் முழுவதும் ஓடுவதற்கு வேண்டிய பலன் ஆண்டவரே இந்த ஆராதனையில் இருக்கிறது. ஆராதனையிலே நாங்கள் அமர்ந்திருந்து இந்த பலத்தை பெற்றுக்கொண்டு ஓட பலன் தாங்க, கிருபை தாங்க. ஜெபங்கள் பல் கொடுத்து அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு பேசுங்க. துதி கன மகிமை யாவத் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் ஏஞ்சலா ஜோயல் கே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியது வேத பகுதி சங்கீதம் 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த புது வருஷம் எப்படி போகுது? எல்லாருக்கும் ஆசீர்வாதமா போகுதா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் ஏசப்பா, ஆசீர்வதித்த நல்ல ஏசப்பா ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த வேலையில் கூட ஏசப்பா, இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரே, இந்த நாளில் ஏசப்பா, இந்த சண்டே சர்வீஸில் உண்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருந்தோம் அப்பா ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுடைய ஆராதனைகள் எல்லாம் ஏசப்பா ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே துதி பலிகளெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கணும் கர்த்தாவே. இந்த வேலையில் கூட ஏசப்பா உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது ஏசப்பா உடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பலனாக இருக்கட்டும். உடைய வார்த்தை எங்களை சீர்படுத்தும். உடைய வார்த்தை ஏசப்பா ஆண்டவரே இந்த வாரம் முழுக்கும் ஆண்டவரே ஒரு ஆகாரமாக எங்களுக்கு மாற்ற முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே, அப்பா என்னுடைய நாமம் மறித்து நீங்கள் பேச முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, எங்களுடைய ஒரு இருதயத்தையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் ஆயத்தப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்களோட பேசுங்கப்பா, எங்களோட இடைப்படுங்க ஆவியானவரே. உடைய கருத்தில் எங்களை நாங்கள் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியுமாக சங்கீதம் 23 அது படிப்போம். சங்கீதம் 23. ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ நம்ம தாழ்ச்சி அடையக்கூடாதுன்னா we should not lack anything. அப்படி இருக்கணும்னு சொன்னோம்னாக்கா கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் He should be our great shepherd, our good shepherd. Hallelujah. அப்போ மேய்ப்பர் அவர் இருக்கிறார்னாக்கா ஆடுகளாக இருக்கிற நம்ம அவருடைய சத்தத்தை என்ன பண்ணோன்னா கேட்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்டு அதன் பிரகாரமாக நடக்கும்போது தான் என்ன கிடைக்கும்னாக்கா ஆகாரம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்படியே 2ஆம் வசனத்தை படிங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஆமென். அப்போ கிரீன் பாஸ்டர்ஸ், புல்லுள்ள இடங்களில் மேய்த்துனா அந்த இடம் எப்படி இருக்குன்னா ப்ராஸ்பரஸாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை கர்த்தர் ஒரு செழிப்பான இடத்துல வைக்க அவர் விரும்புகிறார். அப்போ செழிப்பான இடம்ன்றது, செழிப்பான காரியன்றது வெறும் நம்ம உலக பிரகாரமான காரியத்தை குறித்து மாத்திரம் நம்ம பேசல. கர்த்தருடைய வார்த்தை நம்ம உட்கொள்றது தான் ஒரு ப்ராஸ்பரஸாக நம்முடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. அப்போ புல்லுள்ள இடங்களில் மேய்த்துனா கிரீன் பாஸ்டர்ஸ், அந்த இடத்துல நம்ம மேய்க்க கர்த்தர் கிருபை பாராட்டார். அப்படி வார்த்தையை தினந்தோறும் நமக்கு கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அப்போ புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர்கள் என்றால், தண்ணீர் என்றால் பிரச்சனை என்று சொல்வார்கள். அப்போ இந்த பிரச்சனை நமக்கு யாருக்குமே இல்லாத இருக்காது. இந்த உலக பிரகாரமாக நம்ம வாழ்க்கையில் வாழும் போதோ கண்டிப்பாக பிரச்சனைகளும் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை மத்தியில் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை நான் விடுவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புயல் காற்று வந்தது. நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டில் நிறைய அற்புதங்கள் கொடுத்து நம்ம படிக்கும் போதோ புயல் காற்று வரும்போது எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, பயந்துட்டாங்க, கொந்தளிச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், பீ ஸ்டில்லுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணீர்களை பார்த்து
சொன்னாங்க. அப்போ வந்து ஹி லீட்ஸ் அஸ், அவர் எங்கே நம்ம விடுறாருன்னா ஸ்டில் வாட்டர்ஸ் கிட்ட. அப்போ அமர்ந்த தண்ணீர்கள் அண்டு விடுறாரு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் புயல் வந்தாலும் காற்று வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் நம்மளை ஸ்டில் வாட்டர்ஸில் வந்து கர்த்தர் நம்மளை விடுகிறார். ஹல்லேலூயா. 3ஆம் வசனம் படிங்க. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் ஆத்துமாவை என்ன பண்றாராம்? தேற்றுகிறார். அப்போ ஆத்துமாவை தேற்றுகிறார்னாக்கா அந்த ஆத்துமா வந்து பாழணிஞ்சு போயிருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் வந்து அடிபட்டிருக்குது. அப்போது தாவீதானவர்களை வந்து சொல்கிறாங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அப்போது நம்ம இந்த உள்ளத்துலேருந்து தான் என்ன பண்ணுறோம்? கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். அப்போ இந்த ஆத்துமாவை தேற்றணுன்னாக்கா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம விழுந்திருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல அடிபட்டிருக்கலாம், எங்கேயோ ஒரு விதத்தில் வந்து கர்த்தரை விலகி போயிருக்கலாம், ரட்சிப்பை எழுந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் வந்து கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை என்ன பண்ணுறாராமா? தேற்றுகிறார். அப்போ அந்த ஆத்துமாவை தேற்றி படிங்க. ஆமீன். ஆத்துமாவை தேற்றி அப்படியே விட்டுறது இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நீதியின் பாதையில் என்ன பண்ணுறாரு? நம்மளெல்லாம் நடத்துகிறார். ஹல்லேலூயா. 4ஆம் வசனம் படிப்போம். ஆமென். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்போ வந்து நம்மளை மேய்ப்பர் வந்து ஆடுகளை வந்து எல்லா இடத்துலையும் நடத்துவார். ஒருவேளை நம்ம மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் தேவரீர் நம்முடைய மேய்ப்பர் நம்மோட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடி நம்மை தேற்றும். அப்போ கோல்ன்றது வந்து கரெக்ஷன், நம்மளை வந்து அவர் சீர்படுத்துவார் அவருடைய வார்த்தை வச்சு. தடின்றது வந்து அவரை நம்மளை ஆட்சி தேற்றுது. அதே மோசை வந்து என்ன வச்சுட்டு இருந்தாங்க? கோல் வச்சுருந்தாங்க. அதை வச்சு தான் கர்த்தர் என்ன பண்ணார்? அற்புதத்தை செய்தார். அதே போல் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து அவருடைய கோல் வச்சு தான் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க? அற்புதத்தை செய்ய போகிறாங்க. அவருடைய செம்மையான அவருடைய நீதியின் வழியில் என்ன பண்ணாங்க? நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. 5ஆம் வசனம் படிப்போம். ஆமென். 5ஆம் வசனத்தில் தான் நம்முடைய டாபிக் நாங்கள் இன்னைக்கு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதை குறித்து நம்ம தியானிப்போம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த வசனத்தில் சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, எல்லாரும் சேர்ந்து படிப்போமா இந்த ஒரு வசனத்தை? ஸ்டார்ட் பண்ணுங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. ஹல்லேலூயா. அப்போ என் சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனம் கேட்கும்போது எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? நம்முடைய சத்துருக்கள் முன்பதாக என்ன பண்றாரு கர்த்தர்? நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறாரு. அப்போ நம்ம நினைக்கலாம், சத்ரு அதான் என்னுடைய ஆப்போசிட். நான் வந்து உயர்ந்தா என்ன பண்ணாது? சில பேருக்கு பிடிக்காது, பொறுக்காது. ரொம்ப செழிப்பாக ரொம்ப நல்லா இருக்க தான் என்ன ஆகுது? மற்றவங்களுக்கு நம்ம மேல போராம வரும். அப்போ இந்த வசனம் என்னத்தை குறித்து இது சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கும்போதோ, எங்களுடைய சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அப்போ என் சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போதோ, கடந்த வீக் நம்ம என்ன பண்ணோம்? எல்லாருமே பரிசுத்த ராபஜனத்தை நம்ம என்ன பண்ணோம்? உட்கொண்டோம். அப்போ சத்துருக்கள் முன்பதாக என்ன பண்றாருன்னா கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது இது ஒரு சும்மா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நல்ல பெரிய ஃபங்க்ஷன் வச்சு நல்ல பிரியாணி நல்லா எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம்? தடபுடலாம் எல்லாமே செஞ்சு வச்சோம்னா 10 பேர் வராங்கனாக்கா அதில் கண்டிப்பாக ஒரு 5 பேர் வந்து இல்லை ஒரு 4 பேர் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவ்வளோ எங்களை நல்லா விருந்துக்கு கூப்பிட்டு இவ்வளோ நல்லா எங்களை கவனிச்சிங்களே சந்தோஷப்படுவாங்க ஒரு ஃபங்க்ஷனில்.
பயங்கரமாக நம்ம சாப்பிட்றது, பயங்கரம் நம்ம ஃபீஸ்ட் வைக்கிறது ஒரு பந்தி நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. சத்துருக்கள் முன்பதாக, பிசாசுடைய காரியத்துக்கு முன்பதாக என்ன பண்ணுறாரா, நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறாரு. அந்த பந்தி என்னன்னு சொல்லி பார்க்கும்போதோ பரிசுத்த ராபோஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ராபோஜனம் எடுக்கும் போதோ கர்த்தர் என்ன கொடுக்குறாருனாக்கா, he anoints my head with oil. என் தலையை என்ன பண்றாங்க கர்த்தர்? எண்ணெயால் அபிஷேகம் பண்றாங்க. ஹல்லேலூயா. எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் எப்படி ஆகுதா? நிரம்பி நிரம்பி வழிகிறது. அப்போ என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியணும்னாக்கா என்னுடைய தலை எப்படி அபிஷேகப்பட்டிருக்கணும்? என்னுடைய எண்ணெயால் அபிஷேகப்பட்டிருக்கணும். அப்போ இன்னைக்கு ஒருவேளை நம்ம தோல்வின் வாழ்க்கை ஒருவேளை வாழ்ந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட சொல்றாரு, எல்லாரும் முன்பதாக பந்தியை உங்களுக்கு என்ன பண்ண போறேன்? ஆயத்த பண்ண போறேன். அந்த ராபஜனை எடுக்கும் போதோ பிசாசு வெக்கப்பட்டு போவாங்க அங்க. ஆனால் நம்ம கரெக்டாக எடுக்கிறது இல்லை. நான் உங்களை மாத்திரம் சொல்லி என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நம்ம கரெக்டாக அந்த ராபஜனத்தை என்ன பண்ண முடியறதில்லைன்னா எடுக்க முடியறதில்ல. அந்த ராபஜனத்தில் அவ்வளோ ஒரு வல்லமை உண்டுங்க. அந்த ரத்தத்தில், அவருடைய ரத்தத்தில் பரிசுத்த ரத்தமாக இருக்குது. அவருடைய ரத்தத்தில் ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் என்ன ஆகுதுனாக்கா நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம அந்த ஜீவன் நமக்குள்ளே வருதுங்க. ஏசப்பா நம்ம உள்ளத்தில் வராருங்க. சின்ன பசங்களுக்கு நம்ம சண்டே கிளாஸ்லாம் சொல்கிறோம், ஏசப்பா எங்கே இருக்கிறாங்க? நம்ம இருதயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னாக்கா அவருடைய ரத்தம் நமக்குள்ளே வருது. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய ரத்தம் நமக்குள்ளே வரும்போது, அது உட்கொள்ளும் போது ஆனால் அது உள்ளே நமக்குள்ளே போகும்போது ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அதை ஃபீல் பண்ண முடியும். அவர் ரத்தத்தில் நம்முடைய ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்போது அவருடைய ரத்தம் நமக்குள்ளே வருதுங்க. அது எந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம பண்ண முடியாது. இந்த எல்லா ஓல்ட் பைபிள்லையும் இந்த கம்யூனியன் எடுக்கும்போது மாத்திரத்தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்போ அவருடைய ரத்தம் நமக்குள்ளே வருது, அவருடைய மாம்சம் நமக்குள்ளே வருதுனாக்கா அது நமக்கு என்ன தரும்? ஜீவனை கொடுக்க. அவருடைய ரத்தம் நமக்குள்ளே வராத அந்த பரம வீட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாதுங்க. இதை காட்டிலும் ஒரு விசேஷத்த காரியம் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ சத்துருக்கள் முன்பதாக என்ன பண்றார்? நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்றாரு. எண்ணெயினால் அபிஷேகம் பண்றது கிரைஸ்ட்னாவே இட்ஸ் அன் அனாயிண்டட் ஒன். அப்போ கிரைஸ்ட் வரும்போதே அனாயிண்டிங் வந்துருச்சு. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி கர்த்தர் என்ன பண்றாருனாக்கா நம்முடைய அபிஷேகத்தை என்ன பண்றாரு? ஓவர்ஃப்ளோ பண்றாரு. நமக்குள்ள மாத்திரம் கிடையாது, நம்ம பெற்ற சந்தோஷத்தை, நம்ம பெற்ற இந்த ரட்சிப்பு மட்டுங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளால கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வசனம் வாசிங்க, 6ஆம் வசனம். ஆமீன். அப்போ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். ஹல்லேலூயா. அப்போ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்னங்க? ஃபார் எவர் அண்ட் எவர். இங்கே மாத்திரம் கிடையாது, நம்ம பூமியில் வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம் கிடையாது, நம்ம இம்மையில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் என்ன தேவை? அவருடைய அனாயிண்டிங் தேவை. அவருடைய கம்யூனியனை நம்ம என்ன பண்ணுறோம்? உட்கொள்கிறோம். அதே போல் நம்முடைய பாத்திரம் நிரம்பி 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 வழிகின்றது. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா நம்முடைய பாத்திரங்கள் எப்படி நிரம்பி வழிய போகுது, எப்படி நமக்கு நன்மையும் கிருபை நம்ம தொடரும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த வேளையில மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. Matthew 7:6. இந்த வசனத்தை படித்து இது படிக்கும்போது என்ன கனெக்ஷன்ட்டு நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம். வசனத்தை பேர்ல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முத்துக்கள் என்று சொல்லுவாங்க. அதே போல் ஆவின் அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம கொடுக்குறாருனாக்கா எல்லாருக்குமே கொடுக்கறது இல்லை. நாய்ங்களுக்கு போடாதீங்கன்ட்டு கர்த்தருடைய வசனம் இதில் சொல்கிறது. இது ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். பின்வாங்கி போனவங்க, அதே போல் ஜென்டைல் பீப்புளுக்காக கர்த்தர் வரல. யாருக்காக கர்த்தர் வந்தாங்க?
இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். ஆனால் ஃபர்ஸ்ட் இஸ்ரவேலுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணாங்க, வந்தாங்கன்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்குது. அப்போ நம்ம கர்த்தர் நம்மளை அக்செப்ட் பண்ணுறாருனாக்கா உண்மையாகவே அது கர்த்தருடைய கிருபை. நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலைட்ஸ். அப்போ இந்த நாளில் கர்த்தர் நம்மகிட்ட வார்த்தை கொடுக்குறாரு, நம்ம ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பணும்ன்ட்டு நான் விரும்புகிறாருனாக்கா இன்னைக்கு நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். வேற பெற்றுக்கொள்றதில்ல. நிறைய பேர் கண்டிப்பாக ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. நிறைய காரியத்தை குறித்து நம்ம கேட்டிருக்கிறோம். ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆவியானவருக்காக யாராச்சும் கேட்டிருக்கிறீங்களா? எனக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? ஆமேன். அப்பதான் ஏசப்பாவுடைய வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது தட்டுங்கள், அப்பொழுது தேடுங்கள். அப்போ நிறைய பேர் என்னத்தை கேட்குறோன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த வசனத்தை குறித்து பார்க்கும்போதோ நம்ம எல்லாத்தையும் கேட்கும்போது எல்லாமே என்ன பண்ணுறாரு ஏசப்பா நமக்கு தராருன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் கர்த்தர் நம்ம என்ன கேட்டாலும் என்ன பண்ணுவார், அது கர்த்தருக்கு சித்தமானா நமக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் அது கர்த்தருக்கு சித்தமாக இருக்கணும். ஆனால் இதில் கேளுங்கள் என்னன்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்குதுன்னா ஆவியானவரை என்ன பண்ணுமா, நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கணுங்க. மத்தேயு 13:33 படி. ஆமென். அதுக்கப்புறம் இந்த வசனத்தை வாசிங்க. லூக் 11:6. அப்படியே வாசிங்க. ஆமென். அப்போ ஸ்நேகிதனுக்கு தான் ஏசப்பா என்ன பண்றாருனாக்கா எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஒரு வேலைக்காரன்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இங்கே ஒரு சின்ன சமூகம் இருக்குது. அதில் அவங்க எழுப்புறாங்க மிட் நைட் என்ன வேணும்னு சொல்லி, அப்போ வேணும்னு சொல்லி. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, தர முடியல. ஆனால் ஒரு நண்பனாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இன்னைக்கு அவருடைய நண்பன், நம்ம ஏசப்பாவுடைய நண்பன் சொன்னால் நம்ம அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறாரு, நம்ம அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அதே போல் அவர் ராஜாவாக அவர் தேவனாக இருக்கும்போதோ நம்மளை ஃப்ரெண்டுன்னு அழைக்கிறார். அப்போ ஸ்நேகிதன் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா எல்லா ரகசியத்தையும் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, பகிர்ந்து கொள்கிறார். அப்போது இந்த அப்பத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இந்த அப்பத்து குறித்து ஏன் நான் சொல்ல வருகிறேனாக்கா, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படுன்ற வசனத்தில் இருக்குது. அப்போ கர்த்தர் சொல்கிற அந்த வசனத்தில் அப்படியே இருக்குது. இந்த வசனத்தை நம்ம படிப்போம், அப்புறம் நம்ம அதை பற்றி பார்ப்போம். 11 படிங்க. இப்போ புரியுதுங்களா? சங்கீதம் 23:5 வசனத்தில் நம்ம பார்க்கறது. அப்போ ஆவியானவரை நமக்கு கொடுக்கறதுல அவரு கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். ஹல்லேலூயா. அதான் அப்படியே வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாக நம்மளே என்ன பண்ணுறோமா, நல்ல ஈவை கொடுக்குறோமா. அப்போ பரமபிதா என்ன பண்ணுவாங்க, நமக்கு அதிக நிச்சயம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா,
அந்த வசனத்தை மாத்திரம் படிங்க ஒரு வாட்டி. உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? இதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். 3 காரியத்தை பற்றி பார்க்குறோம். அப்பம் கொடுத்தா கல்லை கொடுப்பானா? அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பான். அப்போ இந்த இடத்துல இது ஒரு ஆவிக்குரிய இதில் நம்ம பார்க்கலாம். அப்போ அப்போன்றது தினந்தோறும் நமக்கு வேண்டிய காரியங்கள். ஃபிசிக்கலாகவும் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நமக்கு எவ்ரிடே நமக்கு தேவையானது தான். அதே போல் இந்த வசனமும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது. ஜீவாப்பம் நானேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த ஜீவாப்பம் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த ஜீவாப்பம் நானேன்றது ஏசப்பாவே நமக்கு என்ன பண்ணுறாங்க? அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பேனும். அப்போ ஜீவப்பம் நானேன்றது இப்போ நீங்கள் அந்த 23rd சாம்க்கு வாங்க. அந்த அப்பத்தை நம்ம உட்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும், நமக்குள்ள ஒரு மறுரூபம் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பேனோன்னுட்டு வசனத்தில் இருக்குது. அப்போ இந்த அப்பம் என்னத்தை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போதோ இட்ஸ் அ ப்ரொவிஷன். கர்த்தர் நம்ம கொடுக்குறாரு தினந்தோறும். அவர் நம்முடைய நீட்ஸ் என்ன பண்ணுறாருன்னா மீட் பண்ணுறாரு, நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறாரு. அதே போல் இந்த அப்போடைய தன்மைகள் ஒரு 3 மாத்திரம் நம்ம பார்த்துருவோம். நம்ம பார்க்க இது நமக்கு நல்லா ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவாங்க. அப்போது இந்த அப்போ நிறைய விதத்தில் செய்கிறாங்க. நம்ம பிரெட் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஈஸ்ட் எல்லாமே போட்டு என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அப்போது அதோடைய சைஸ் எப்படி தான் இருக்கும்? சின்னதாக இருக்கும். ஆனால் அது கொஞ்ச நேரம் விடணும், ஒரு 3 hours அப்படி விடும்போதோ அழகாக ஒரு துணியை போட்டு விடும்போது எப்படி ஆகும்னாக்கா அது பெருசாயிடும். எல்லாருமே சொல்லாமே பெருசாயிடும். அதே போல் அதனுடைய தன்மை என்ன ஆகுதுன்னா மாறுது, இன்னும் சாஃப்ட் ஆகுது. அதே போல் அதோடைய டேஸ்ட் என்ன ஆகுது? மாவு வைக்கிறதுக்கும் அவனில் வச்சு எடுக்கிறதுக்கு என்ன ஆகுது? மாறுது. ஹல்லேலூயா. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில அப்பம், ஜீவ அப்பம் அவர் நமக்குள்ள வரும்போதோ நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுதுனாக்கா மாறப்படணும். ஹல்லேலூயா. நம்ம மறுரூபமாக்கப்படணும். ஹல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரணும். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள அதே குணங்கள் இருந்தால் அப்போ கண்டிப்பாக நமக்குள்ள என்ன ஆகலை, மாற்றங்கள் காணப்படல. அட்லீஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு நமக்குள்ளே வரணும். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ நம்ம குழந்தைங்களை எடுத்துக்கினா கூட இன்னைக்கு கொஞ்சம் என்ன இப்படி இருக்கிறாங்கன்னா பசங்க அப்படியே நாள் படப்பட என்ன ஆவாங்க, மாறிக்கிட்டே வருவாங்க. அவங்க டால் ஆகிட்டே வருவாங்க, அப்படியே ஷார்ட் ஆகிடுவாங்க, அப்போ டால் ஆகிட்டே வருவாங்க. அப்போ சைஸில் என்ன ஆகுது, மாறப்படுது. அவங்களுடைய தன்மையில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன ஆவாங்க, கொஞ்சம் சைலண்ட் ஆவாங்க. அப்போ அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸே மாறுது. நம்ம ஜஸ்ட் ஒரு மாம்சமான காரியத்தில் நம்ம பார்க்கும்போது இது தெரியுதுன்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்போ நமக்குள்ளே வரும்போதோ, ஜீவ அப்பமான இயேசு நமக்குள்ளே இருக்கும்போதோ நம்ம என்ன ஆகணும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், மறுரூபம் ஆகணும். இந்த வசனத்தை படிங்க. ஆவியானவர் வரும்போது தான் மறுரூபமாக முடியும். அதே போல் இயேசு கிறிஸ்துவானவர் மறுரூபம் ஆகிற வசனம் மாத்திரம் ஒன்று படிப்போம். மத்தேயு 17:1-2. ஆமென். அப்போ மறுரூபமாக்கும் போதோ கர்த்தருடைய முகம் எப்படி மாறிச்சான், கிறிஸ்துவின் முகம் பிரகாசமா மாறிடுச்சான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அந்த அப்பம் கிறிஸ்து இயேசு அந்த அப்போ நமக்குள்ள இருக்கும்போதோ நம்முடைய முகங்களும் எப்படி ஆகும், பிரகாசமா மாறும். பரலோகத்துக்கு போகும்போதோ தான் பிரகாசம் கிடையாது, இங்கே இருக்கும்போதே நம்முடைய முகங்கள் எப்படி தான் இருக்கணும், பிரகாசமாக தான் இருக்கணும். சில பேர் பிரகாசம்னு வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க பிரகாசமாகவே
இருக்க மாட்டாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் மூஞ்சி, அந்த பிரகாசமே இருக்காது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், அவர் நமக்குள்ளே இருக்கும் போதோ நம்ம போகிற இடத்துல நம்ம வர இடத்துல எப்படி இருப்போம்னாக்கா பிரகாசமாக இருப்போம். அவங்கள பார்க்கும்போதே பாரு அவங்க எவ்வளோ பிரைட்டாக இருக்கிறாங்க. பிரைட்டாக இருக்கிறதுனால ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கணுமா, சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணுமா? கிடையாது, அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஆனால் நமக்குள்ளே இயேசு இருக்கிறத என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். நம்ம மறுரூபம் ஆக்கும்போது மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்க்கும்போதும் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனோன்ட்டு சொல்லிட்டு இருக்குது. இந்த கல் வந்து இந்த வசனம்லாம் நான் சொல்ல டைமில், அப்போ அந்த கல் நெஞ்சமாக இருக்கக்கூடாது. அப்போ வசனத்தை கேட்குறோம். அப்பன்றது ஜீவ அப்பம் நானே. இந்த அப்பம் யாருன்னா அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம். அப்போ இந்த வசனம் வரும்போது கல் மாதிரி நம்முடைய நெஞ்சு, நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஓகே, இது அப்படியே முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 3 பிரெட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கேளுங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சொல்லுங்களேன், தட்டுங்கள், தேடுங்கள். அப்போ இந்த 3 என்னத்தை தான் நம்ம பண்ணோம்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இன்னத்தை கேட்கணும்னு சொல்லி பார்க்கும்போது ஆவியானவர்னு சொன்னேன். அதே போல் வந்து ஞானத்தை கேட்கணும். அடுத்ததாக வந்து பார்க்கும்போது தேடுங்கள் போது இன்னத்தை தேடணும். நம்ம தொலைஞ்சு போனது பென்சில், தொலைஞ்சு போன காரியத்தை தேடணுமா? எதை தேடணுங்க சொல்லுங்க? கடவுளை தேடணும். எல்லாத்துக்காட்டிலும் ஒரு ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட அப்போ இன்னத்தை தான் கர்த்தர் தேட சொல்றாருனாக்கா நம்ம எழுந்து போன திங்ஸ் கிடையாதுங்க. ஆனால் இன்னத்தை தேட சொல்றாருனாக்கா தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேட சொல்றாங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக வந்து பார்க்கும்போது இன்னத்தை வந்து தட்டணும். இன்னத்தை தட்டணும். எதை தான் தட்டுவோம் சொல்லுங்க? எதை தட்டுவோங்க? அதுவை தானங்க தட்டுவோம். என்னங்க ஒரு டவுட்டு பார்த்தியா? கொஞ்சம் நல்லா சிரிங்க பார்ப்போம். ஒரு ஸ்மைல் பண்ணுங்க, பார்த்து பக்கத்தில் இருக்கிற பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. காட் லவ்ஸ் யூ சொல்லுங்க. சொல்லுங்க, தட்டுங்க திறக்கப்படும் சொல்லுங்க. ஒரு ஒருத்தர்கிட்ட தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுங்க. நீங்க சொல்ற வரைக்கும் மெசேஜ் இப்போ போவாது. சொல்லுங்க ஒரு ஒருத்தருக்கு. ஆமேன். அப்போ தட்டும் போது கண்டிப்பா என்ன பண்ணோம்? திறக்கப்படும். நாங்கள் யூத்தில் இருக்கும்போது நாங்கள் கண்டிப்பாக ஒரு கோரியோகிராஃபி, ஒரு டான்ஸ் பண்ணுவோம். அப்போது ஒரு பாட்டு இருக்குது, என் இதய தட்டு நீ தட்டினா என்ன பண்ணுவேன் நான் உனக்கு கதவை தறுக்குவேன்னு சொல்லி. அப்போது இன்னைக்கு வந்து நம்முடைய இருதயத்தின் டோரை யார் தட்டுறது? ஏசப்பா. நம்ம என்ன பண்ணோம்? அதை திறக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இங்கே திறந்தாதான் பரலோகத்தின் டோர் அவர் ஓப்பன் பண்ணுவார். கரெக்டு தானேங்க நான் சொல்கிறது? நம்ம இங்கே திறக்கலன்னா பரலோக டோர் என்ன ஆகாது? திறக்கப்படாது. எனக்கு இங்கே தட்டும் போது நான் வரும்போது நீ என்ன பண்ணல? திறக்கவே இல்லைம்மான்னு சொல்லிடுவாங்க ஏசப்பா. அப்போ தட்டுங்கள் திறக்கப்படும். இது ஒரு தட்டு. ஆனால் இன்னொரு மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்கும்போதோ ஜபம். ஹல்லேலூயா. அப்போ ஜபத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம்? திறக்கும் போதோ நம்முடைய ப்ரேயர் லைஃப் ஓப்பன் ஆகும். அதே போல் கர்த்தர்கிட்டையும் நம்மக்கிட்டையும் என்ன ஆகும்? அது நம்ம வந்து பேசுவோம். ஹல்லேலூயா. அவர் நம்மோட வருது, நம்ம அவரோட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 பிரெட்ஸ் பற்றி நீங்கள் கண்டுட்டீங்க இல்லையா? கேளுங்கள்னா ஞானத்தை கேட்கணும், தேடுங்கள்னா ஆமேன், அப்புறம் தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ இன்னைக்கு வந்து தட்டுங்கள்னா தட்டுங்கள் திறக்கப்படும். அந்த ஜபத்தை வந்து என்ன பண்ணணும்? நம்ம தட்டி எழுப்பணும் நம்முடைய வாழ்க்கையில். அப்போ ஜபம் பண்ணும்போது தான் அவரோட என்ன பண்ணுறோம்? நம்ம பேசுகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாங்க, அதே போல் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்போம். அப்போ இதை குறித்து நம்ம பார்த்துருவோம். ஒரே 5 மினிட்ஸில் முடிச்சிடுவோம். அப்போது மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாங்க. அப்போ இந்த மீன் என்னத்தை குறிக்குதுன்னு சொல்லி நம்ம இங்கே நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போதோ ஸ்ட்ரென்த் குறிக்குது, பலனை குறிக்குது.
இது மூணுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய காரியங்கள். அதை நம்ம யோசித்தே பார்க்கல பாருங்க. அப்போ மீன் முட்டை. பசியெல்லாம் வராது விடுங்க, இப்போதான் 8:45. அப்போ மீன் முட்டை இதெல்லாமே நல்லா பெலனான ஃபுட்டு. இது வசனத்தில் இல்லை, நான் சொல்கிறேன். அப்போ இது ரொம்ப பெலனான ஃபுட்டு. அப்போ அந்த மீன் என்னத்தை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது இட் ரெப்ரசன்ட் ஸ்ட்ரென்த், விட்னஸஸ், ஹோலி ஸ்பிரிட். பெலன் கொண்டு நீங்க சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இப்போ வசனம் நம்ம இது மாத்திரம் நம்ம பார்ப்போம். ஆக்ட்ஸ் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். அப்போ ஆவியானவரை தான் நம்ம கேட்குறோம். இப்போ அந்த வேர்ஸ், அந்த கனெக்ஷன்ல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்போ ஆவியானவரை கேட்கும் போது அப்பத்தை மாத்திரம் கிடைக்கிறது இல்லை நமக்கு. மீன் என்ன பண்றாரு? மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டார் கர்த்தர். அப்போ மீன் நம்ம கொடுக்கும் போது அது என்ன அர்த்தம்னு சொல்லி பார்க்கும் போதோ உலகம் முழுதும் போய் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா சாட்சிகளா இருப்போம். நம்ம சாட்சியா இருக்கும்போது கண்டிப்பா யாரா வந்து கேட்பாங்க, நீங்க எப்படிங்க நீங்க மாத்திரம் இப்படி இருக்க முடியுது? அப்போதான் ஏசப்பா பத்தி என்ன பண்ணணும், நம்ம மட்டுங்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆனா இதை வந்து நம்ம பண்றது என்ன பண்ணிட்டோம், ரொம்ப கம்மியாயிடுச்சு நம்முடைய கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில். எனக்கு நம்ம எப்படி இருக்க முடியல, சாட்சிகளாக இருக்க முடியல. அடுத்ததாக வந்து மீனை கேட்டால் பாம்பை கூட. அப்போ இந்த பாம்பு என்னத்தை குறிக்குதுன்னா, அந்த வசனம்லாம் அப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த பாம்பு வந்து அந்த ஆதாம் ஏவாள் செய்தது எப்படி, இந்த பாவம் அந்த பாம்புடைய சொல்லுதுனால தான். ஆனால் சாய்ஸ் இருந்துச்சு, அது வேற. ஆனால் இந்த பாம்பை என்னத்தான் பண்ணும், நம்மளை ஏமாற்றும், டிசீவ் பண்ணும். அப்போ இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், எப்படி நாங்க ஏமாறுவோம்? வசனத்துல தப்பா பேசியே என்ன ஆயிடுவோம், நம்ம ஏமாந்து போயிடுவோம். இந்த கடைசி காலத்துல வந்து எப்படி ஆகுதுனாக்கா, வசனம் பேசுறவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, ஐயோ அவங்க கரெக்டா இருப்பாங்க, நம்ம வந்து அவங்க சொல்றதை கேட்கணும்னு நினைப்போம். ஆனா தப்பா வசனத்தை சொல்லிட்டு நம்ம என்ன ஆயிடுவோம், ஏமாந்து போயிடுவோம். அப்போ ஏமாந்து போகாது இருக்கணும்னாக்கா, இந்த நான் பேசுகிற வார்த்தையை ஆவியானவருடைய வார்த்தையா இல்லையான்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னாக்கா ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக வந்து பார்க்கும்போதோ வசனம் படிங்க. முட்டையை கேட்டால், அப்போ இந்த முட்டை என்னன்னு சொல்லி பார்க்கும்போதோ அந்த முட்டை உடைஞ்சி வரும்போது தான் என்ன வருது, ஜீவன் வருது. அப்போ அந்த ஜீவன் வந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணோம்னாக்கா நடத்தணும், ஆவியானவர் நம்மளை வந்து நடத்தணும். அதை தான் குறிக்குது. அப்போ இன்னைக்கு வந்து இந்த 3 காரியமும் தான் வந்து நம்ம கர்த்தர் நமக்கு கொடுப்பாங்க. அப்போ முட்டை கேட்டால் தேலை கொடுப்பேனாக்கா, தேல் என்ன தான் பண்ணோம், கொட்டும். அப்போ அந்த தேல் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் ஃபால்ஸ் ப்ராஃபிட், சீட் பண்ணுறோங்க. அப்போ இது வந்து நமக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஆனால் அது கொடுக்காது இருக்கணும்னாக்கா அவர் கொடுக்க மாட்டார். ஆனால் இதை அறிஞ்சிக்கணும்னாக்கா என்ன தேவை, நமக்கு ஆவின் அபிஷேகம் நமக்கு வந்து தேவை. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னத்தை கேட்கணும்னாக்கா பரிசுத்த ஆவியானவரை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சொல்லலாம், நான் தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன், அன்னைக்கு பயங்கரமாக அபிஷேகம், பயங்கரமாக என்னது அந்நிய பாஷை. ஜெஷு என்ன பண்ணுவான், அந்நிய பாஷை பேசுவான், அது ரியல் கிடையாது, மற்றவங்களை பேசுறது பார்த்து பேசுவான். அப்போது அந்நிய பாஷை பேசுறதுனால நீங்கள் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னாக்கா அது ஒரு சைன் தான். ஆனால் உண்மையாகவே ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா தினந்தோற வாழ்க்கையில் இது நம்ம செய்யணும், இது நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுவார்னாக்கா சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்துவாங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் நம்ம சங்கீதம் 23:5 படிங்க, 5 படிங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்த்தோம், கர்த்தருடைய அபிஷேகம். சத்துருக்கள் முன்பதாக என்ன பண்றாங்க, கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால்
அபிஷேகம் பண்றாங்க. என் பாத்திரம் நிரம்பி 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 நமக்கு ஓவர் ஃப்ளோயிங்கானா தான் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும், அப்படியே நம்ம கொடுக்க முடியும். நம்ம கொடுக்க கொடுக்க கொடுக்கத்தான் அது நமக்கு என்ன ஆகும், ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ கடைசி வசனம் எல்லாம் சேர்ந்து படிச்சிருவோம், முடிச்சிடுறேன். கடைசி வசனம் எல்லாம் சேர்ந்து படிப்போம். ஹல்லேலூயா. அப்போ நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும்னாக்கா ஆவியின் அபிஷேகத்தில் என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பா நம்ம நிரம்பி இருக்கணும். அதே போல நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி 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 வழியணும். ஹல்லேலூயா. அப்பதான் நீதியின் சூரியன் நம்ம மேல என்ன பண்ணுவாங்க, உதிப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் எல்லாம் யாருக்கெல்லாம் வேணும், நன்மையும் கிருபையும் லைஃப் ஃபுல்லா நான் இருக்கணும். அப்போ நன்மையும் கிருபையும் தொடரணும்க்கா ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் நீடித்த நாட்களால் கர்த்தரின் வீட்டில் நிலைத்திருப்பேன். ஜஸ்ட் போறது கிடையாது, எஸ்டாப்ளிஷ், அவ்வளோதான், நிலைத்து நிற்பேன் அங்கே தான். அப்போ நீடித்த நாட்கள் நான் இங்கே மாத்திரம் கர்த்தரோட இல்லை, நித்திய 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 நித்தியமாக அவரோட இருக்குது. அப்படியே எல்லாம் கண்களை மூடுவோமா? இது நிறைய வசனம் இருக்குது, நம்ம இன்னொரு வாட்டி நம்ம பார்ப்போம். அப்படியே கண்களை மூடுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய அருமையான வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. அப்பா இது அப்படியே மண்ணா ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே தேரிலும் மதுரமாக இருந்தது ஏசப்பா. உம்முடைய வார்த்தையை விட்டுக்கொள்ளும் போது ஹோலி ஸ்பிரிட் நன்றி 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 நன்றி. ஒரு விச கைகளை உயர்த்தி நம்ம ஜெபித்து நம்ம முடிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய ஆவியின் அபிஷேகம் தான் நிரப்பி இருப்போம் ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு ஒரு புதிய அனாயிண்டிங்னால எஸ்அப்பா, ஒரு புதிய ஆண்டவரே ஹோலி ஸ்பிரிட்னால ஆண்டவரே ஒரு நியூ அனாயிண்டிங்னால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆவியானவர் நமக்கு வேண்டும்னு கேட்போம். ஹல்லேலூயா. ரபாஷிதரரா கிரிபரமா ஓ ரிபனரா பாஷிதனரா கிரல பரந்தனரா பாஷிதனரா திக்கரலமா. ஆமென். Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஓ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. ஆவியானவரே நாங்கள் கேட்குறோம், எங்கள் மத்தியில் இறங்கி வந்து உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவின் அபிஷேகத்தை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஹோலி ஸ்பிரிட் ரபா ஷிதன ராகிரி பரந்தன ரபலா சிதன ராதிகரா. எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரபா ஷிதன ராதிகரா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். யாருக்கெல்லாம் ஆவியின் அபிஷேகம் வேணுமோ அப்படியே கைகளை வருத்தி ஆவியானவரே நிரப்புங்க நிரப்புங்க மாத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நிரப்புங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி 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 அப்பா, எங்களை நிரப்பினபடியாலும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை ஆசீர்வதித்தீங்க, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் கனத்தும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். My cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கர்த்தர் நம்மை நம்முடைய வீடுகளுக்கு கொண்டு போகிறார். எல்லா அனுபவங்களிலும் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக ஒரு ஓவர்ஃப்ளோயிங் blessing, my cup runneth over என்று சொல்லும்படியான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறபடினாலே எல்லார் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லார் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அப்பா உமக்கு நன்றி, என் பாத்திரங்களை நிரப்புகிறதுக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடலை நாம் பாடுவோம். பாடும் பொழுது ஆமென், நிச்சயமா என் வாழ்க்கையில பாத்திரம் எப்பயுமே நீ கேட்டது போல நிரம்பி இருக்கணும். ஆவிக்குரிய அனுபவங்கள், சரீர நன்மைகள், பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலையும் ஒரு நிரப்புதல் எனக்கு வேணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்து பொருத்தனை செய்து
பாடலை பாடி காணிக்கை செலுத்தி ஜெபித்து நம்முடைய வீடுகளுக்கு கடந்து போகலாம். சுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, என் மேய்ப்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே. பாடுவோம். மேய்ப்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. மேய்ப்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை தொடருமே, ஜீவன் தினம் தினம் தங்கி மகிழ்வேனே. பாடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை தொடருமே, ஜீவன் தினம் தினம் தங்கி மகிழ்வேனே. என் மேய்ப்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஆமென். என் மேய்ப்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. சுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே. கர்த்தர் ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? சோதரம் பண்ணுவோமா? எல்லாரும் சோதரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் மேய்ப்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. அந்த பிரசன்னத்தோடு நாம் ஜெபித்து நம்முடைய வீடுகளில் கடந்து போகலாம். கர்த்தரோடு இருப்பாராக. பாஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள், காணிக்கைக்கா ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. மக்கு ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளாய் வீற்றிருக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல தெய்வமே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா, மக்கு ஸ்தோத்திரம். நல்ல இந்த அருமையான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் சமூகத்திலும் கர்த்தாவே இந்த நாளிலும் எங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணியிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர்
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லி ஆண்டவரே தாவீது சொல்லுகிறது போல இந்த நல்ல அருமையான நாளிலும் ஆண்டவரே நல்ல மகிழ்ச்சியோடு கூட உமக்கு ஆராதனை செய்யும்படியாய் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளின் ஆராதனை முழுமையிலும் தேவ வல்லமையும் மகிமையும் ஆட்கொண்டிருந்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மகிமையின் பிரசன்னத்தினால் ஆண்டவரே நீங்க நிரப்பினபடினாலே நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே ஆசீர்வாதத்தினாலும் மகிமையினாலும் நிரப்பினபடினாலே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளின் ஆராதனை முழுமையிலும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே நீங்க பிரச்சனராய் இருந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நல்ல பாடல்கள் பாடும்படியாய் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே கிருபை செய்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவாவியானவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே கேட்ட வார்த்தைகளின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. எங்கள் வாழ்க்கையின் கர்த்தாவே மெய்ப்பராய் நீங்க எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எப்பொழுதும் எங்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க ஆளுகையின்படி உங்க வழி நடத்துதலின்படி உங்க ஆலோசனைகளின்படி நாங்கள் நடக்கத்தக்கதா எங்களுக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் ஆவியானவர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய மனம் புதிதாகட்டும் ஐயா. பழைய காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவரின் திருக்கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உடைய சமூகத்திலும் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கை எல்லாம் ஆசீர்வதிங்க ஐயா. ஆசீர்வதிங்க. தம்முடைய பிள்ளைகள் மனமும் வந்து உங்க சமூகத்திலே மனப்பூர்வமாய் காணிக்கைகளை படைத்திருக்கிறாங்கப்பா. இந்த காணிக்கைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும். காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியங்கள் பெருகட்டும். நல்ல வளர்ச்சிகள் உண்டாகட்டும். ஆவியானவருடைய திருக்கரங்களில் வைக்கிறோம். வந்த தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்க சமூகத்தில் வாஞ்சியோடு வந்திருக்கிறாங்கப்பா. கடந்து போகிற பொழுது கத்தா ஒரு மன நிறைவு திருப்தி இரட்டத்தடையான ஆசீர்வாதங்கள் நன்மைகளோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படி தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறேன். ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துங்க. வர தடைப்பட்டிருக்கிறதான எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. யார் யாரெல்லாம் அந்த நாளில் வர முடியாத சூழ்நிலைகளோடு தடைப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்காக இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீங்க சுகத்தை கொடுங்க, விடுதலையை கொடுங்க, வழிகளை திறந்து கொடுங்க, தடைகளை உடைத்து போடுங்க. கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே காலை ஆராதனையில் உங்க நாம மகிமைப்பட்டபடினாலும் உங்க வல்லமை விளங்கினபடினாலும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாலை ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. மாலை ஆராதனையோட மகிமையும் வல்லமையும் பூரணமாய் விளங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆவியானவரின் திருக்கரங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவர் செய்த சகல மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you and God be with you. Amen, amen, amen. Hallelujah.